வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் இதை வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம், இல்லாட்டினா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை நம்ம வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 3 பச்சை வாழைப்பழம் வந்துட்டு மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த பனானா பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பில் இருந்து 1.5 கப் அளவுக்கு இந்த பனானா கிடைக்கும். இது போல் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க. அந்த நெய்யில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து அந்த வாழைப்பழத்தை இது போல் நல்லா கலந்து கொடுக்கும்பொழுது அந்த வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வரும். அடுப்பு வந்துட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனானாவை லைட்டாக மசிச்சு கொடுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக மசிச்சிடக்கூடாது. இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாங்க. இது போல் ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. 1 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவோட பதம் இது போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் உங்களுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இது போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் இல்லாட்டினா ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே அழகாக வெந்துடும். இப்போ மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாம். மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த தோசை வந்துட்டு ரெடி ஆகிடும். இது போல் நம்ம எல்லாத்தையுமே சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற அந்த பனானா ஸ்டஃபிங்கை இது போல் உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இது போல் நல்லா ரோல் பண்ணி கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இதே போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சுட சுட இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.